ஸோ தயவு செய்து பதிவை முழுவதும் கேட்டு அதன்படி நடங்கலை, எனக்காக செய்யுங்கள. இந்த அன்பேசாய குடும்பம் வளரணுங்க. பலர் நம்மளை வாழ்த்துற அளவுக்கு நம்ம வாழணும். நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும். நம்ம ஒரு ஓரமாக உட்கார வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அழுக, எவ்வளோ கஷ்டம். நம்ம கம்பீரமான மனுஷனாக மாற்றுவதற்கு சாயப்பா அன்பே சாய் மூலமாக நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம பதிவை கேட்கறதில்ல, கேட்டாலும் அதன்படி சொல்கிறது இல்லை. இதெல்லாம் நமக்கு லாஸோ இல்லையோ, சாயப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கார், அவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கார். அவரை நம்ம சிறப்பாக செய்யாமல் இருக்கிறோம். நிச்சயமாக சாயப்பா இல்லை, இன்னொருத்தர் இருக்கார். அவர் யார், என்ன, ஏதுன்றத தான் இந்த பதிவு. 7 நாள் பயிற்சி, இன்றில் இருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் பயிற்சிக்கு தயாராக இருங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் தினமும் 1 hour இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் மாற்றங்களும் மாறி 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 உங்களை ஒரு வழி செய்ய தான் போகுது. ஒரு வழினா அந்த வழி இல்லை, நல்ல வழி, ஒரு பிரம்மாண்டமான வழி, எதிர்பார்க்காத வளர்ச்சியை கண்டிப்பாக சாய்ப்பா இதை 7 நாளில் உங்களுக்கு முடிச்சு தருவாங்கன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, முதல்ல ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. கேரளாவில் வயநாடில் மிகப்பெரிய அளவில் மக்கள் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். இன்னும் யாரெல்லாம் இடிபாடுகளில் இருக்காங்களோ உயிர் சேதங்கள் வராமல் சாய்ப்பா அவங்க கூட இருந்து அவங்கள காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம், குடும்பத்தில் போதிய, நல்லா கேட்டுக்கோங்க, குடும்பத்தில் போதிய அன்பு கிடைக்காம இருக்கிறதால. உங்கள் வீட்டில் 3 பேர், 4 பேர், இல்லை 8 பேர், எவ்வளோ பேர் வேணாலும் இருங்க. ஆனால் 8 பேரை தாண்டி உங்களுக்கு தெரியாத ஒருத்தவரும் அங்கே இருக்கார். நான் சாயப்பாவை சொல்லலை, கடவுளை சொல்லலை. ஓகே, உங்கள் குடும்பத்தில் மொத்தமாக 4 பேருன்னா இன்னொருத்தவரும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார். சாயப்பாவை சொல்லலை, நான் சாயப்பாவை சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவரும் அதில் சந்தோஷமாக இருந்தாதான் அந்த குடும்பம் என்னைக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கும். அவர் சந்தோஷம் இல்லைன்னா குடும்பத்தில் பலவிதமான சச்சரவுகளும் தொந்தரவுகளும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அவர் இருக்கார், ஆனால் அவர் இருப்பது நிஜம். ஒரு வீட்டிலையும் அவர் மிகவும் மோசமான நிலையில் இருக்கார். அதனால தான் அவருடைய அந்த ரியாக்ஷன் தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம கண்ணாடி முன்னாடி
எதை செய்கிறோமோ அதுதான் அது உருவம் காட்டும். நீங்கள் அழுதிங்கன்னா அந்த கண்ணாடியும் அழுத மாதிரி, நீங்கள் சிரிச்சிங்கன்னா அந்த கண்ணாடியிலையும் அந்த உருவம் சிரிச்ச மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வெளி கொடுக்குது. அதே போலதான் உங்கள் வீட்டிலையும் உங்களுக்கு தெரியாத ஒருத்த இல்லை ஒருத்தி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மரியாதை கொடுக்கறனால கொடுக்கலாம், இல்லை அவன் இவன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நாம மரியாதை கொடுத்தே பேசுவோம். ஸோ அவரை நீங்கள் எந்த விதத்திலையும் சங்கடமோ இல்லை ஒரு குழப்பமோ ஏற்படுத்தாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, அவருக்கு தேவையான அத்தனையும் நீங்கள் தினமும் செய்யணும். இதை எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய அமைதி நிலவும், மிகப்பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் உங்களை தேடி 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 வரும். ஆனால் நாம அவரை பார்த்து பார்த்து அடிக்கடி குறைப்பட்டுக்கிறோம். ஒரு கம்பேரிஷன் நமக்குள்ள நடக்குது. அவரை மாதிரி இல்லையே, இவரை மாதிரி இல்லையே அப்படின்னு. ஸோ எல்லாருடைய வீட்டிலையும் அந்த கம்பேரிஷன்ஸ் இருக்குது. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர் சிறப்பாக இருக்காருன்னு நாம் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கல. ஏன்னா நினைக்கிற மாதிரி அவருக்கு எந்த பணிவிடையும் நாம் செய்யலை. இது ரொம்ப சிம்பிள். எடுத்த உடனே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதில் சுவாரஸ்யம் போயிடும். அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் கடைசியாக அந்த விடை சொல்லும்போது ஓ இவரா அப்படின்னு தோணும். ஆனால் தோன்றதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் அவரை என்னென்ன வழிகளை சிறப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். தினமும் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் நீங்கள் அவருக்காக நேரத்தை ஒதுக்கணும். 1 மணி நேரம் ஒதுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 30 நாளைக்கு 30 மணி நேரம். ஸோ 365 நாளைக்கு 365 மணி நேரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா ஒரு வருஷத்துக்கு 325 மணி நேரம். ஸோ இன்னைக்கு வெட்னஸ்டே, அடுத்த வெட்னஸ்டே 7 நாள் பயிற்சி. கலந்துக்க தயாரா? நம்ம 48 நாள் பயிற்சியில் தொடர்ந்து செய்கிறோம். அடுத்த 7 நாள் பயிற்சியில் டிவி பார்க்காம இருந்தோம், அதில் நம்ம வெற்றி அடைஞ்சோம். இப்போ இந்த 7 நாள் பயிற்சி அடுத்த 7வது நாளில், அடுத்த வாரம் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் கேட்பேன். எப்படி இருந்துச்சு இவரை நீங்கள் பராமரிச்சதால? உங்கள் மனசில் எப்படி இருந்துச்சு? உங்கள் மனசில் இப்போ எந்த மாதிரியான தாட் இருக்குது? உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கோபம், அந்த குழப்பம் தீர்ந்துச்சா? இதெல்லாம் நான் உங்களுக்கு கேள்விகள் நிச்சயமாக கேட்பேன். நானும் இனிமேல் டைரியில் மெயின்டைன் பண்ண போகிறேன். என்ன பயிற்சி, எத்தனை நாள் ஆரம்பிக்குது, எத்தனை நாள் முடியுது, நாம் எப்போ கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணணும், எல்லாமே. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது இங்கே கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்கன்னா என்னோடய நம்பர் தயவுசெய்து கொடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டேட்டஸ்லேயும் நான் சில ஆடியோஸை கொடுக்கலான்னு இருக்கேன் நான். ஸோ தொடர்ந்து அன்பே சாய் ஆடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கிறத நான் நம்புகிறேன். பாதி பேர் பார்க்குறீங்க, பாதி பேர் பார்த்துட்டு செயல்படுறீங்க. ஸோ பார்த்துட்டு செயல்படுறவங்களுக்கு தான் வெற்றி. பார்க்குறவங்களுக்கு பார்க்காதவங்களோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் பெஸ்ட், அவ்வளோதான். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய விதத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் மனசில் வச்சு நீங்கள் அதை செயல்படுத்திட்டீங்கன்னா 100% பாஸ் நீங்கள் வாங்கலாம். 100% அஷூர் என்னால் பண்ண முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நீங்கள் இன்னையில இருந்து, இந்த ஆடியோ கொடுத்த முடிச்சதுல இருந்து இன்னைக்கே, நம்ம என்னைக்குமே நாளெல்லாம் குறிக்கிறது இல்லை, உடனே
ஸோ இந்த ஆடியோ கொடுக்கும்போது கூட நம்ம என்ன பேசுகிறோன்னு சத்தியமாக தெரியாது. ஆனால் பேச தான் வருதுன்னா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சில மனிதர்கள் தன்னுடைய அறிவை வச்சு, தன்னுடைய படிப்பை வச்சு இப்படி தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது அவங்க அறிவு திறமையால் வருது. ஆனால் எனக்கு சத்தியமாக அறிவு கிடையாது. இது கடவுள் கொடுத்த ஒரு ஆசை. அந்த ஆசை அந்த அறிவை விட மேலானதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புவீங்க. உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றிகரமான இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களோ அப்போ நீங்கள் அதை நம்புவீங்க. அதனால தான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், நல்ல மனநிலை வச்சுக்கோங்க. அன்பே சாயில வரவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. எல்லா விஷயத்தையும் நான் அன்பே சாயில கேட்பேன். சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் நான் செய்ய ஆரம்பிப்பேன். அப்போ என் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை சாய்ப்பா ஏற்படுத்துவார்ன்ற நம்பிக்கையோட இந்த ஆடியோவை கேளுங்க. சும்மா நான் 10 நாளைக்கு ஒரு தடவை நான் கேட்குறேன், 20 நாளைக்கு ஒரு தடவை, தயவு செய்து உங்கள் பொன்னான நேரத்தை கேட்கவே வேண்டாம். எனக்கு 1,00,000 பேர் கேட்கணுன்றது ஆசை இல்லை. 10 பேர் கேட்டால் கூட போதும். அந்த 10 பேர் அவங்க சூழ்நிலையை மாற்றினா போதும். அந்த சூழ்நிலையில் மாற்றி சாய்ப்பாவுக்கு பெருமை தேடி தரணுன்ற ஒரே விஷயம் மட்டும்தான் எனக்கு. வேற எந்த தாட்டும் எனக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ வியூஸ்க்காக போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. 10 பேர் போதும், இல்லை 100 பேர் போதும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சாய்ராம் வந்து நான் மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் கேட்குறேன் அப்படின்னாங்க. எதுக்குன்னா, எப்படி அவங்க லைஃப்பில் பிரச்சனைகள் அதிகரிக்குது, அதுக்கு நான் கேட்டேன். அன்பே சாய் ஆடியோ பார்க்குறீங்களாமா அப்படின்னு. எல்லாருக்கிட்டையும் நான் அந்த வார்த்தைகளை கேட்குறேன். இல்லைண்ணா பார்க்கறது இல்லை. அப்போ பார்க்காம எப்படிமா பிரச்சனை தீரும்? இல்லைண்ணா நான் மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு 2 நாளோ தான் பார்க்குறேன். உங்கள் ஃபோன் இல்லையாம்மா? இருக்குதுண்ணா. டேட்டா இருக்குதா? இருக்குதுண்ணா. ஏம்மா பார்க்கலண்ணா? பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியாதாம்மா அப்படின்னா, பார்க்கலாண்ணா, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரிலண்ணா. தெரியுதா உங்களுக்கு? இப்போது நிறைய பேர் ஆடியோவை கேட்காம வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டு பதில் எதிர்பார்க்குறீங்க. ஷார்ட் மெத்தடில் நான் யாருக்கும் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா 2 நிமிஷத்தில் எதையுமே சொல்ல முடியாது. 2 மணி நேரம் நான் பேசினாலும் 10 நிமிஷம்தான் உங்களுக்கு உங்கள் மைண்டில் சில விஷயத்தை ஒத்துக்க முடியும். நீங்கள் கேட்குறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் சான்ஸே கிடையாது வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது. அதனால் தொடர்ந்து கேட்டால் மட்டும் பத்தாது, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை உடனே செய்யணும். உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் போய் செய்யணும், உள்ளே போய் செய்யணும்னு சொல்லலை. எல்லாமே இங்கவே இப்போவே தான் இருக்கு. அப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாருன்னா எல்லாருமே வீட்டில் தானே இருக்கோம். இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க, வீட்டுக்கு போவீங்க தானே, ஒரு 8-8:30 மணிக்கு போவீங்க தானே வீட்டுக்கு நைட்டு. அப்போ இன்றைக்கே செய்யணுன்னா ஓகே, ஒரு 1 hour பெர்மிஷன் போடுங்க. பாசிபிள் இருக்கா இல்லையா? நாம் நினச்சா 1 hour பர்மிஷன் கேட்கலாமா, கேட்க முடியாதா? பெர்மிஷன் கேட்டு கொடுக்கல, ஓகே சந்தோஷம். 8:30 மணிக்கு வீட்டுக்கு வாங்க. வந்துட்டு முதல்ல நான் வீட்டில் இருக்கிறவரை கொஞ்சம் கவனிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறது 1 hour தான் கேட்குறேன். இல்லைண்ணா 10 மணிக்கு தான் வந்தேன். எஸ், 10 மணிக்கு வந்தீங்களா? உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகுது வீட்டில் இருக்கிறவரை கவனிங்க. அதுதான் முக்கியமான விஷயமா இங்கே இருக்கு. அப்போ நீங்கள் நான் சொல்கிறத நம்பணும், நம்பி தான் செய்யணும். பார்க்கலாம், செஞ்சால் பார்ப்போம். இவர் சொல்கிறாரு இவ்வளோ தூரம் பாவம் பேசுகிறேன் என்கிட்ட. இப்படி கூட சில பேர் நினைக்கலாம், பாவம் இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, பாவமாக இருக்குது, செஞ்சுதான் பார்ப்போம். இப்படிலாம் நடந்துடாது. ஏன்னா யார் மேலேயும் பாவம் பார்க்கக்கூடாது, பரிதாபம் பார்க்கக்கூடாது. அன்பே சாயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். நம்ம அன்பே சாயில் கண்ணு தெரியாமல் ஒரு சாய்ராம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து 25. அவங்களால நடக்கவும் முடியாது. அவங்க எப்போ பேசினாலும் என்கிட்ட பேசினாலும் நான் கான்ஃபிடெண்ட்டாக தான் பேசுவேன். கான்ஃபிடெண்ட்டாக பேசணுன்றதுக்காக நான் கான்ஃபிடெண்ட்டாக போனேன். நான் நேச்சுரலாகவே கான்ஃபிடெண்ட்டாக தான் பேசுவேன். அப்போ வந்து அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் என்கிட்ட பேசினவங்கெல்லாம் பரிதாபப்பட்டாங்க, காசு உதவி வந்து செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் ஏன் என் மேலே பரிதாபப்பட மாட்டேன்றீங்க?
எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த பாருமா, நீ என் தங்கச்சி. இந்த சந்தோஷோட அக்காவோ சரி, தங்கச்சியும் சரி, அம்மாவும் சரி, பரிதாபத்துக்கு உரிய மனுஷர்களே கிடையாது. நீங்க என்ன உங்க அண்ணாவா நினைச்சீங்கன்னா, என் கூட நீங்க பிறந்தது உண்மையா இருந்துச்சுன்னா, என்னமோ ஜென்மத்தில் பிறந்திருக்கோம். உண்மையா இது இல்லை, எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னமோ ஜென்மத்தில் நீங்கள் எல்லாருமே என் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட பிள்ளையா இருக்கலாம், இல்லை நீங்கள் என் பிள்ளைங்களா இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த ஜென்மத்தில் பிறக்கலைன்னா போன ஜென்மத்தில் பிறந்திருக்கலாம். கண்டிப்பாக பிறந்து இருப்போம். பிறக்காமலாங்க இவ்வளோ அன்பு கிடைக்குது. வாரி வாரி வழங்குறோம். இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு வாரி வழங்குறீங்களோ அந்த அளவுக்கு நானும் வாரி வழங்குறேன். உடனே சில பேருக்கு கோபம் வரும், எத்தனை மெசேஜ் பண்ணீங்க, ரிப்ளை பண்ணீங்களா? நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 10 மெசேஜ் வந்தால் 10 ரிப்ளை பண்ணிடலாம், 100 வந்தால் கூட பண்ணிடலாம், 500 வந்தா. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, நான் பந்தா பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். நான் என்ன ப்ராக்டிக்கலோ அதை தான் நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை ஒன்று தான் நான் சொல்கிறேன். என்னால் முடியல, நிறைய மெசேஜஸ் வருது. நான் பிஸ்னஸ்லேயும் ஓடணும். நான் அதனால தான் பொதுப்படையாக இந்த தளத்தை எடுத்துக்கிறேன், யூடியூப் தளத்தை. இதில் நான் பேசுகிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இதுலேயே நான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். நான் படிக்காமல் போகலையே, படித்தா மட்டும்தான் நான் டெக் பண்ணுறேன். ஒரு ரீசெண்டாக ஒரு சார் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு நான் உடனே அதில் பதில் பேசுனேன். எனக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் நீங்கள் இது பண்ணும்போது, அதில் பேசும்போது, அதில் மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் எனக்கு கிடைக்குது. அப்போது அவங்க சொல்லும்போது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு அவங்களுக்கு மேலே பரிதாபமே படலை. நம்ம இருந்தால் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க அன்பே சாய் ஆடியோவை தினந்தோறும் கேட்குறாங்க. காலை அண்ட மாலை. காலையில் 12 மணி ஆடியோவை நைட்டு கேட்குறாங்க, நைட்டு கொடுக்குற ஆடியோவை அடுத்த நாள் காலையில் கேட்குறாங்க. ஸோ 2 ஆடியோவும் கேட்குறாங்க. ரீபப்ளிஷ் பண்ணால் கூட அதுவும் கேட்டுடுறாங்க. அவங்களோட வீட்டில் அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி அந்த நம்மளோட ஆடியோ வந்த உடனே போட்டு காட்ட சொல்கிறாங்க, அவங்க நல்லா போட்டுக்கார. அவங்க அம்மாவும் என்கிட்ட பேசினாங்க, தம்பி இத்தனை நாள் இத்தனை வருஷம் என் பொண்ணு முடங்கி கிடந்தா, நடக்க முடியாமல், கண்ணு தெரியாமல். ஆனால் இப்போது இந்த 3 மாதமாக தான் அன்பே சாய் ஆடியோ கேட்குறாங்களா. இந்த 3 மாதமாக என் பொண்ணு வாடணுன்ற ஆசையே இப்போ தான் இருக்குது, எல்லாம் உங்களோட பேச்சால் அப்படின்னு சொன்னாங்க. மனுங்க இது வரைக்கும் சொன்னது கரெக்டு, ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னீங்களே ஏன் பேச்சாலன்னு, சத்தியமாக அது எனக்கு கிரெடிட் ஆகாது. இது எல்லா கிரெடிட்டும் சாயப்பாக்கு தான் போய் சேரும். இந்த ஒரு வார்த்தை தயவு செய்து சொல்ல வேண்டாம். இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ நல்லா தெளிவாக இருக்காங்க அப்படின்னாங்க. கவர்மெண்ட்டில் ஏதோ சம் கன்செஷன் பேஸ் பண்ணி அது லோனை இது பண்ணி அவங்களுக்கு சில ட்ரைனிங் கொடுத்து அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்க. யாரையும் அந்த மனுஷன் கைவிடல. அந்த மனுஷன் சாயப்பா ஒருத்தவங்களை கூட கைவிடல. எல்லாருக்கும் தான் வாரி தர வழங்குற, உனக்கு எடுத்துக்கோ. ஆனால் நம்ம தான் அவர் மேலே நம்பிக்கையே வைக்கல. நமக்கு நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு நோ டைம், பிகாஸ் ஐ எம் பிஸி. நிறைய பேர் என்கிட்ட சச்சிரதன் ரொம்ப பிஸியாக இருக்குதுங்க. சரி விடுங்க, நம்ம என்ன சொல்ல முடியும். இந்த பிஸின்ற ஒரு வார்த்தை யாராவது சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட ஓகே சாய்ராம் சொல்லி அனுப்பிடுறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச்சே கிடையாது, பேசக்கூடாது. நீ கமிட் பண்ணிட்ட, நீ பிஸின்னு, ஓகே நோ ப்ராப்ளம். நான் சச்சிரதம் படிக்கலன்னா சாயப்பா கண்ணை குத்திட்டு வரா, அதெல்லாமா பண்ணுவார். அப்படி கண்ணை குத்திட்டு வரனா சொல்லலாம், ஐயோ ஒரு கண்ணை குத்திட்டு வர நீ படிக்கல அப்படின்னு. நான் பிஸியாக இருக்கேன், ஓகே நீ பிஸியாகவே இருக்கு, நோ ப்ராப்ளம். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்குது, எப்போ நீ சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பிட்ற,
10 மணிக்கு சாப்பிடக்கூடியதை கூட 12 மணிக்காவது சாப்பிட்டுடுறேன். 2 மணிக்கு சாப்பிட வேண்டியதை 4 மணிக்காவது சாப்பிட்றேன். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட வேண்டியதை 12 மணிக்காவது சாப்பிட்டுடுறேன். ஏன் நீ தான் பிஸியாக இருக்கல்ல, ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ண என்ன பிரச்சனை உனக்கு? நேரம் தான் ஆயிடுச்சு இல்லை. நைட்டு 9 மணிக்கு சாப்பிடணும், வேலைப்பழு 11 மணி ஆகுது. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? சரி சாப்பிட்ற நேரம் முடிஞ்சிடுச்சு, நம்ம பிஸி ஆகிட்டோம், போய் தூங்கலான்னு தூங்க வேண்டியதானே. ஏன் தூங்கலை? அந்த நேரத்தில் வீட்டில் என்ன இருக்குதோ அதை சாப்பிட்றோம். இல்லைன்னா இப்போ தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு, ஸ்விக்கி அது இது, அதில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அப்போ இதுக்கெல்லாம் பிஸியாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சிடுறேன். ஆனால் சச்சரிதம் படிக்கிறதுக்கு மட்டும் நீ பிஸின்னா நான் எப்படி நம்புறது? இது வந்து உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் ஆழமாக கேளுங்க, நீங்கள் ஆழமாக கேட்கணும். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சச்சரிதம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அந்த சாப்டர் 1 எடுத்துக்கொடுமா சாப்டர். அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 3rd இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மறுபடியும் இந்த 40 நாள் பயிற்சி சொன்னிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து அகெயின் மறுபடியும் ஸ்டார்டட். அவங்க அம்மாவும் இவங்களும் சேர்ந்து அன்பே சாயில வந்து ரொம்ப தெளிவாக பக்காவாக பெர்ஃபெக்டாக இருக்காங்க. இப்போ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை அன்பே சாய் மூலமாக சாயப்பா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா விஷயங்களும் இங்கே பரிபூர்ணமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. நடக்காமல் இல்லை, நடக்குது. நீங்கள் நம்புறது நம்பாதது உங்கள் இஷ்டம், நீங்கள் செய்கிறது செய்யாதது உங்கள் இஷ்டம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சீரும் சிறப்பமாக வாழணும். அதனால தான் நான் பண்ணுறேன். எத்தனை பேர் கேட்குறாங்க, அத்தனை பேரில் எத்தனை பேர் கேட்குறது எனக்கு முக்கியம் இல்லை. எத்தனை பேர் கேட்டு அதன்படி நடந்து சாயப்பாக்கு பெருமை சேர்க்குறாங்க, அதில் நீங்களும் ஒன்றா இருக்கணும்னு என்னோட ஆசை. என் ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அப்போது நம்ம வீட்டில் இருக்கிறவர் யார்? விஷயத்துக்கு வருவோமா? நான் விஷயத்தை மட்டும் பேச முடியல என்னால். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் யார்? இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா யாரா? ஸோ வீட்டை பராமரிக்காமல் இருக்கிறவங்க வீட்டில் தரித்திரம் மட்டும்தான் நிற்கும். ஒரு சின்ன ஒட்டடை இருந்தால் கூட அதை கூட நீங்கள் தட்டி எடுக்கணும். உங்கள் பாத்ரூம் க்ளீனாக இருக்கட்டும், உங்களோட பின்பக்கம் இருக்கக்கூடிய வாசல் அது க்ளீனாக இருக்கணும், உங்கள் குப்பை டப்பா கூட க்ளீனாக இருக்கணும். குப்பை டப்பாவை குப்பையை கொட்டின உடனே க்ளீன் பண்ணி அங்கே வைக்கணும். எத்தனை பேரோட வீட்டில் குப்பை டப்பா எவ்வளோ கேவலமாக இருக்குது. சில பேர் குப்பையை 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கொட்டுவாங்க. அந்த குப்பைக்குள்ளே ஏகப்பட்ட புழு பூச்சி இருக்கும். இது எல்லாமே வீட்டுக்கு உண்டான தரித்திரங்கள். தரித்திரன்றது உள்ளே வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவ ஒரு மிகப்பெரிய நல்ல சக்தி, எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அது போயிடும். அப்போ யோசிச்சு பார்த்துங்க, இந்த வரக்கூடிய நாட்களில் இருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து பின்பக்கம் வரைக்கும் எல்லாமே நீட்டாக இருக்கணும். அழுகின பொருட்கள் எதுவுமே இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழுகின பொருட்கள் எதுவுமே இருக்கவே கூடாது. இது முதல் பாயிண்ட். வீட்டில் எந்த மூலையிலையும் ஒட்டடை இருக்கவே கூடாது. இது 2வது பாயிண்ட். 3வது, உங்கள் பாத்ரூமா இது ஹாலான்னு இருக்கிற அளவில் அந்த பாத்ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் என்னென்ன செய்கிறோம், எவ்வளோ மேலே மெனக்கிடுறோம், அந்த மாதிரி செய்யணும். நான் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு ரீசெண்டாக போயிருந்தேன். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிட்டு போயிருந்தேன், நான் மாதிரி வந்து வரேன் அப்படின்னு. வீடு ரொம்ப நீட்டாக இருந்தது. நான் விட்டு கேட்டேன், என்ன வீடு ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு. எங்கள் வீடு எப்பயுமே நீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு நான் ஆக்சுவலாக ஓகே சந்தோஷம். ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும் ஏற்கனவே, நம்ம சொந்தத்தில் இருக்கிறவங்க தெரியாதான் நடந்தது. அப்புறம் எகைன் ஒரு தடவை வந்து சரி சர்ப்ரைஸாக அவர் வீட்டுக்கு போகணுன்னு தோணலை. பட் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஜஸ்ட் வந்து தலை காட்டிட்டு போயிடலாம், ஒரு 1 hour டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனால்
வீடாகவே இல்லை. ஹாலில் துவைச்ச துணி ஃபுல்லாக கிடக்குது. ஓகேங்களா? நான் முன்னாடி போன வீடானே தெரியல எனக்கு. பில்டிங் ஒன்று தான், ஆனால் வேறு வீடு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழுக்கு துணிகள், அவ்வளோ இது. இப்போ கெஸ்ட்டு வராங்கன்றதை மட்டும் சுத்தம் பண்ணுறீங்க. ஏன் சுத்தம் பண்ணுறீங்க? அப்படியே விட வேண்டியது தானே? புரியுதா உங்களுக்கு? இதுதான் பிரச்சனை. இங்கே கூட நம்ம வீட்டை கூட குப்பை லைட்டாக இருந்தால் கூட எனக்கு நான் டக்குன்னு எடுத்து போய் போட்டுருவேன் நான். ஏன்னா அது இன்னும் உறுத்துற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தேன், என்னோடய பெட்டில் நான் போட்ட ஷாக்ஸு கூட அங்கே தான் கிடக்கும். ஷூ போடுற ஷாக்ஸ் இருக்குல்ல, அது கூட அங்கே தான் கிடக்கும். அது எங்கே கிடக்குதுன்னே தெரியாது. அப்படியே அள்ளி அப்படியே படுத்தா அப்படியே தூங்குறது. நல்லா யோசிச்சு பாருங்க, வெயிலில் ஷாக்ஸை போட்டால் எவ்வளோ எலி சத்தனா தடிக்காது, அந்த அளவுக்கு இருந்த. ஸோ மன தூய்மை வெளியில் இருக்கக்கூடிய சுத்தத்தை வச்சும் தூய்மையாகுது. எல்லாமே நீட். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், அங்கேயும் நீட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் வீடு நீட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு இடத்துல தங்குறீங்களோ நிற்கிறீங்களோ அங்கே நீட்டாக வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு காலை கடன்லாம் முடிக்கிறதுக்கு பாத்ரூம் போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் அவர் அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு வந்திருக்காரு. எது கிளீன் பண்ணாரு? டாய்லெட்டை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சுத்தம் எப்படி அந்த மனுஷன், அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், மகாத்மா, அவரே ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு வந்திருக்கா. அங்கே இருக்கிறவங்க ஷாக்கு, நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு. இல்லை, இது நான் பண்ணணும், இதை பண்ணுறதுல என்ன தப்புன்னு அவர் கேட்குறாரு. ஆனால் நம்ம வீட்டை, நீங்கள் போகிற கெஸ்ட் வீட்டை சுத்தமான வேண்டாம், நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமா? இதுதான் விஷயமே. அழுக்கு துணிகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி உடனே டக்குன்னு வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம காணவே முடியும். இல்லைன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே போல தான் இப்போ நான் எங்கே விட்டேன்னு தெரியல, அதுக்குள்ளேயே நம்ம விஷ்ணு சாய் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபோனை கட் பண்ணுறேன், எகைன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் என்னப்பா நான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, இல்லை ஒரு பெரிய மிராக்கல், இதை நீங்கள் ஆட் பண்ணுங்க நம்ம அன்பே சாயில் அப்படின்னு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இது மாதிரி ஒரு வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை ஷர்ட்டு போட்டு ஒருத்தர் வந்தார் நம்ம ஆஃபீஸ்க்கு. ஒரு பொருளை வாங்கினார். வாங்கிட்டு நம்ம ஆஃபீஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது மாதிரி நம்ம சொன்னோம், இந்த மாதிரி பேருன்னு சொன்ன உடனே இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், இல்லைங்க, இது மாதிரி நாங்கள் சாயப்பாவோட டிவோட்டி, பட் அவரோட பேரை வச்சு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் அவர் பேரை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டாரா? இல்லைங்க, இது மாதிரி அவரோட பேரை வச்சு பண்ணால் அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும், அதனால் பண்ணல. ஆனால் நாங்கள் ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய பேரோடைய எல்லாம் இனிஷியல் நேமில் வர ஃபஸ்ட் நேமு செகண்ட் நேமு இதெல்லாம் வச்சு பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் சொல்லிவிட்டு, ஓ பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு நம்ம ஆஃபீஸில் ஒரு விளக்கு ஒன்று வச்சுருக்கோம். இது பாருங்கள், இது எல்லா இடத்துலையும் சாய்ப்பா வந்துட்டுருக்காரு. இப்போ தான் நான் ஆடியோ சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஆடியோ நான் பாஸ் பண்ணிவிட்டு நான் விஷ்ணு சாய்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது அவர் விடாமல் அடிக்கிறாரு. 3-4 வாட்டி அடிக்கிறாரு ஃபோனு. எப்பயும் நான் கட் பண்ணிட்டா சரி ஆடியோ கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு நினச்சி விட்ருவாங்க. அப்போ நம்ம வீட்டில் ஒரு விளக்கு வச்சுருந்தோம். அதை காற்று போகாத மாதிரி ஒரு விளக்கு கிளாஸ் போட்டு மெல்லிசாக எரியும். அப்போது நீங்கள் ஆஃபீஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆஃபீஸோட பேர் கிட்டத்தட்ட துவாரகாமாயோட ரிலேட்டடாக தான் நம்ம ஆஃபீஸோட பேர் வச்சுருக்கோம். துவாரகாமாய் தானே இதில் மெயின் கான்செப்ட். ஆமாம். இப்போ துவாரகாமாயில் விளக்கு எப்படி எரியும்? பெருசாக தானே எரியும். ஏன் ரொம்ப சின்னதாக எரிய விட்ருக்கீங்க அப்படின்னு. அடுத்த தடவை வரும்போது விளக்க மாற்றணும் அப்படின்னு அவர் சொன்னார்.
ஏன்னா இந்த விளக்கு மாற்றணும்னு சொல்லி எனக்கு 1 மாதத்துல இருந்தே சாயப்பா எனக்கு குரல் கொடுத்துட்ருக்காரு. நம்ம நேட்டிவ் பிளேஸில் சாயப்பா கோயிலுக்கு போனோம். இங்கே அங்கமுத்து சாய்ராம் கேட்டார்னா டக்குன்னு பிடிச்சிருவார். அப்போ வந்து சாயப்பா பக்கத்தில் ஒரு விளக்கு, ஒரு எப்படின்னா ஒரு கேஸ் போட்டு தான் இருக்கும் உள்ளே. ஆனால் விளக்கு வந்து கிட்டத்தட்ட 2 அடி 3 அடியில் குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு எரியும். அந்த குத்து விளக்கை சுற்றி அந்த கிளாஸை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி விளக்கு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரில. தேடினா நிச்சயமாக கிடைக்கும். நான் வந்து ஒரு மாதத்தில் இருந்தேன் அதை வந்து பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ வாங்கணும். அப்போ வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரா, விளக்கு பெருசாக தான் எரியணும்னு. ஓகே, எரிய விட்டுறலாம் அப்படின்னு. அடுத்தது, நீங்கள் சச்சரிதம் படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னாரு. இவர் நம்ம ஆளை பொறுத்த வரைக்கும், அதை நம்ம விஸ்வசாயை பொறுத்த வரைக்கும் கோதுமை மாவு அரைக்கிறதுல கரெக்டாக படிச்சுடுவார். அது மீறி போனால் ஒரு 10 சாப்டர் போவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸில் வந்துடுவார். 10வது சாப்டருக்கு மேலே அவருக்கு இது வரைக்கும் உருப்படியாக படித்ததில்லை. அப்போ கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய நானும் அப்படி தான். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா சொன்னவனே படிக்கலைன்னா நல்லா இருக்காது இல்லை. அதுக்காக உங்ககிட்ட சொன்னதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல சாயப்பா என்ன படிக்க வைக்கிறாரு. அப்போ வந்து சச்சரிதம்னா படிக்கிறது இல்லையாண்ணா? இல்லை, படிக்கிறது இல்லைங்க. ஏன் சத்தியம் பண்ணுங்க அப்படி சத்தியம் பண்ணி கேட்குறாரு. நீங்கள் இனிமேல் சச்சரிதம் டெய்லியும் படிக்கணும், இது சத்தியம் அப்படின்னாரு. நீங்கள் சச்சரிதம் படிக்கணும். உங்கள் கூட ஒருத்தர் இருப்பார், நீங்கள் அதை என்ன சொல்கிறாரு, நீங்களும் அவரும் இன்னும் சிறப்பாக செமையாக வாழ்வீங்க, நான் அடித்து சொல்கிறேன்னு சொல்லி டேபிளில் அடித்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து புதுசு, நம்ம பழைய கஸ்டமர்னா கூட ஓகே, நம்மளை பற்றி தெரியும், என்ன எதுன்னு தெரியும். நம்ம புதுசு ஒன்றே அன்பை சாய் சின்ன ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம யூடியூப் வச்சுருக்கோம், எங்கேயும் யாரும் சொன்னது கிடையாது. பட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நம்ம கொடுக்குறோம். அன்பை சாய் 3 இதை வந்து ஒரு 2 இதை வந்து கொடுத்த உடனே, இப்படி தான் பாரு பல உருவத்தில் என்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, எல்லா மனுஷனுக்கும் உதவிகள் செய்வார். அந்த நம்ம தங்கச்சிக்கும் பண்ணாரா, இப்போ நமக்கும் ஆஃபீஸ்க்கும் வந்து பண்ணுறாரா, விச்சுக்கும் ஒரு பாடத்தை எடுத்தாரா. ஸோ எல்லாத்துக்கும் பாடத்தை எடுப்பதில் நம்ம சாயப்பாவை விட்டா ஆளே கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எனக்காக ஆடியோவை முழுசாக கேளுங்க. கேட்டுட்டு அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செய்து செய்யுங்களேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ல, அதுக்கு தானே இவ்வளோ தூரம் பாடுபடுறோம். ஸோ நம்புகிற நீங்கள் நல்லபடியாக செய்வீங்கன்னு. ஸோ வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வாழணும், ஒன்றா சேர்ந்து இருக்கணுன்றது தான் சாய்ப்பாவோட எண்ணம். அதன்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறதுல நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு சாய்பா கோயிலுக்கு போகலான்னு இருக்க. போயிட்டு நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.